ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபீமேல் ஸ்பீஷியஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த உலகத்திலேயே தோன்றிய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தாலஜிக்கலா ஒரு ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆப்ரகாமிக் ரிலீஜியஸ் படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரகாமிக் ரிலீஜியஸ்னா கிறிஸ்டியன், இஸ்லாமிக், இவங்க வந்து எதை கிளைம் பண்றாங்கன்னா, ஏவா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆஃப் த வேர்ல்டுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி இந்துசம்ல பார்த்தீங்கன்னா பிரம்மா கிரியேட் பண்ண ஷாத்ருபான்னு சொல்றாங்க. கிரீக்ல பார்த்தா பாண்டோரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து இது லிஸ்ட் நிறைய இருக்கு, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு காலகட்டத்திலலாம் வந்து பெண்கள் வந்து வேலைக்கே போகக்கூடாது, அதே மாதிரி வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, வேலை வாய்ப்புகளே இல்லை. அப்படியே நம்ம கொஞ்சம் பேக்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விவசாயன்ற ஒன்றை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு ஃபீமேல் தான். ஆம்பளைங்க தான் வந்து அந்த வீட்டுல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. ஃபீமேல் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டை பாத்துக்கிறது அப்படின்றத அவங்க அதுக்காக தான் படைக்கப்பட்டாங்கன்றத அவங்க ஸ்டார்டிங் பீரியட்ல நம்ப ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து அவங்க வீட்லயே இருக்கிறது, அந்த இடத்த நல்லா பாத்துக்கிறது, நம்ம வீட்டுக்காக உழைக்கிற ஒரு ஆம்பளைய வந்து தூக்கி வச்சு பேசுறது, இந்த ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்தது. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஃபேர் எடுத்துக்கோங்களேன். அஃபேர் இந்த காலத்துல தப்புனா, அப்போ அந்த காலத்துல அது ரொம்ப கேஷுவலா இருந்தது. இப்போ நம்ம வந்து இந்த ஹராஸ்மெண்ட் டாபிக் பற்றி பேசும்போது அது வந்து ரொம்ப கடவுளாவும் பார்ப்பாங்க, ரொம்ப கீழேயும் பார்ப்பாங்க. அதுக்கு புதுசா ஒரு வார்த்தை எல்லாம் வைப்பாங்க. அவங்க நிறைய கோயில் எல்லாம் வந்து இருக்கும், கோயில்ல இந்த ஆர்கிடெக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல லிட்டரலா பார்த்தோம்னா ஃபீமேல் ரொம்ப நியூடிட்டியா காமிச்சிருப்பாங்க. இப்போ இதுல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது இந்த 2025 உட்காந்துட்டு இருக்க எனக்கு புரியல. ஒரு ஃபீமேலா இருக்கட்டும், ஒரு மேலா இருக்கட்டும், எல்லாரும் இங்க தனித்தனியா பிறக்குறாங்க. ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவன் எடுக்கிறதா முடிவுன்றது ஃபர்ஸ்ட் யார் இங்க சொன்னா, இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சா? கண்டிப்பா வந்து அவங்களாம் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டியா தான் நான் பாக்குறேன். ஒரே விஷயத்த கடவுளாவும் பார்ப்பாங்க, ஒரே விஷயத்த கேவலமாவும் அவங்க பார்ப்பாங்க. SATIன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா, ஒரு புருஷன் செத்தானா அந்த புருஷனோட சேர்த்து அவங்க ஒய்ஃபையும் வந்து அதே கட்டையில வந்து எரிச்சு சாவடிச்சணும்ன்றது ஒரு பெரிய வந்து கடவுளுக்காக பண்ற ஒரு விஷயமாவே ரொம்ப காலமா இருந்திருக்கு. இது எங்க இருந்திருக்குன்னா, இந்த ராஜ்புட் சரௌண்டிங் இருக்குல்ல, இந்த ராஜஸ்தான், பெங்கால், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இது ரொம்ப ஊறி போய் இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. எப்போ 1829ல. அவனுக்கு இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்னடா பண்றீங்க நீங்க, முட்டாளுங்களா? நல்ல வேலை வில்லியம் பெண்டிக்னு ஒருத்தர் வந்து அவர் இதுல இனிஷியேட் எடுத்து அவர் ஆக்ட் பாஸ் பண்றாரு, இதை பேன் பண்றாரு. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பிலாசபரும் சில சோஷியல் திங்கர்ஸும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து ரெண்டு ஜெண்டர்ஸும் ஈக்குவல் தான் அப்படின்ட்டு இந்த ஃபெமினிசம்ன்ற ஒரு விஷயத்த வந்து டெவலப் பண்றாங்க. இந்த ஃபெமினிசம்ன்ற வார்த்தை வந்து எங்க இருந்து வருதுன்னா, லத்தீன்ல இருந்து வருது. இயர்லி 19th சென்ச்சுரி டைம்லயே வந்து இந்த ஃபெமினிசம்ன்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ குளோபல் ஃபெமினிசம்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாடர்ன் ஃபெமினிசம்ல இது வந்து 4th வே ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து மீ டூ மூவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. நீ ஹேஷ்டாக் மீ டூ மூவ்மெண்ட் போட்டா உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன், இந்த கடவுள்லாம் இருக்கு, இந்த கடவுளை நம்புங்க அப்படின்றாங்க பாரு. கோயில் பூசாரியா இருக்கட்டும், ஒரு சர்ச் ஃபாதரா இருக்கட்டும். நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தா சர்ச் ஃபாதரோட லீலைக்குன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஒரு கோயில்ல இந்த பூசாரி வந்து அவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை சொல்லிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கோயில் வந்து பூசாரி, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனைனா நீங்க உங்க ஹஸ்பண்டை நம்பணும். அப்படி இல்லையா உங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்பணும், உங்க பெத்தவங்க நம்பணும். இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்றான் பாரு, அவன் வந்து இது எதுவுமே பண்றது இல்ல. அவன் பாட்டு அவன் வேலையை பாத்துக்கிறான், அவன் குடும்பத்தை பாத்துக்கிறான், அவனோட லைஃப் ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீ ஒரு பெண் தானே, உங்ககிட்ட கேக்குற, ஒரு ஆம்பளை. இன்னைக்கும் நிறைய பேர் ஃபெமினிசம் சப்போர்ட் பண்றவங்க, பெரியாரிஸ்ட் எல்லாம் அவ்வளவு பேர் இருக்காங்க, அதெல்லாம் நீ ஓர வச்சு. இப்போ இருக்கிறதுல என்ன இருக்குன்னா, ஃபீமேல்ஸ்குள்ள 2 டீம் ஆயிட்டாங்க. ஓகேவா? ஃபெமினிசத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ற ஒரு குரூப். இது ஃபெமினிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும், கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் ஒரு குரூப். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்ச்சரோட இம்ப்ரூவ்மெண்டால, கல்ச்சரோட குரோவால ஃபெமினிசத்தை நிறைய பேர் இப்பத்தி கல்ச்சரை நிறைய பேர் மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. நான் சொல்றது கரெக்டா தப்பான்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிறைய ஃபீமேலோட கமெண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டிங்கா இருக்கேன். ஆனால் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது இது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். அது நமக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதில்
மெயில் ஃபீமேல் என்றதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம பொதுவா ஒரு ஹியூமன்ஸா பாருங்களேன். ஒரு ஹியூமன்ஸ்க்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்.